Good afternoon students. 10th social நம்ம geography 7th lesson 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 3rd day பார்க்குறோம். 3rd day வந்து பார்த்தீங்கன்னா livestock animal husbandry பார்க்குறோம். கால்நடை வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. Livestock has remained an integral part of socio-economic fabric of rural people. So livestock கால்நடை வளர்ப்புன்றது பார்த்தீங்கன்னா அந்த ரூரல் ஏரியாவில் இருக்க மக்களுக்கு ஒரு சோஷியோ எக்கனாமிக் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காகவும் அவங்களுடைய சம்பாதிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய லாபத்தை தருவதற்காகவும் ஒரு 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 வளர்ப்பாக இருக்கிறது தான் கால்நடை வளர்ப்பு. அதில் வந்து கோட்டு, ஷீப்பு, ஃபிஷ்ஷிங்லேயே வந்து மேரைன் ஃபிஷ்ஷிங், இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. First one வந்து goat. Goat is also known as poor and man's cow in India. It forms a very important component in dry land farming system. In the marginal or undulating lands unsuitable for rearing of other types of cattle like cow or buffalo, goat is the best alternative. With very low investments, goat rearing can be made into profitable venture for small and marginal farmers. அதாவது கோட்டுன்றது வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏழை மக்களின் பசுன்னு அழைக்கப்படுது. என்னன்னா புன்செய் இடத்துல கூட இது என்ன பண்றாங்க, கால்நடை வளர்க்கலாம் பசு மற்றும் எருமை வளர்ப்புக்கு ஏற்புடைய இடமாக இருக்குது. இது வந்து நிறைந்த நிலத்தோற்ற பகுதிகளில் ஒரு கால்நடை வளர்க்குறது ஒரு மாற்றாக அமையுது. இது ரொம்ப குறைவான ப்ராஃபிட்டபிள்னா ரொம்ப குறைஞ்ச செலவில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு முக்கியமான வளர்ப்பு தான் வந்து வெள்ளரி ஆடு. Next one the sheep. Sheep is used for multiple purposes like wool, meal, meat, milk, skins and manure, and forms an important component of the rural economy, particularly in the arid and semi and arid area, mountainous areas of Tamil Nadu. It provides a dependable source of income to the shepherds through the sale of wool and animals. ஸோ இது என்னென்னா செம்மறி ஆடுன்னு சொல்லுவாங்க. செம்மறி ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கம்பளி, இறைச்சி, பால், தோல் இது எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மலைப்பகுதியிலும் வறண்ட பகுதியிலும் அரை வறண்ட பகுதி செமி ஹரிட் ஜோனில் இருக்கிற இடத்துல கூட இது என்ன பண்ணலாம், வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஸ்கின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண, அது மூலமாக நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கால்நடை வளர்ப்பாக தான் ஷீப் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளூ கலர் பாக்ஸு. தமிழ்நாடு டைரி டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் was transformed into the newly registered Tamil Nadu Cooperative Milk Producers Federation Limited, popularly known as AVIN. அதாவது தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம்னு ஒரு புதிய அமைப்பாக மாற்றி அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆவின் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா since தமிழ்நாடு is a coastal state, fishing is one of the major occupation in the state with the widespread reservoirs and rivers. Inland fishing is also seen to be a considerable extent. ஸோ நமக்கு முக்கியமான வந்து கடல் மீன் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்க பகுதிகளில் வந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக செய்கிறாங்க. இது வந்து உள்நாட்டு மீன் பிடித்தல்னு என்னென்னா பரந்த நிலப்பரப்பில் காணப்படுகிற நீர்த்தேக்கங்களின் மூலமாக ஆறுகளின் கணிசமான அளவு நடைபெறுகிறது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இதை வந்து மெரைன் ஃபிஷிங், இன்லேண்ட் ஃபிஷிங் 2 டைப் இருக்குது. மெரைன் ஃபிஷிங்னா கடல் மீன் பிடிப்பது. As area 41,400 square meter of continental shelf is the state for favors coastal fishings, and Tamil Nadu is one of the leading states in marine fish production. Marine fishing is also called inshore fish or neritic fishing, carried out in oceans and seas. Large mechanical boats are used for fishing. அதாவது கடல் மீன் பிடிப்புன்றது என்னன்னா 1076 கிலோமீட்டர்ல இருக்கிற தமிழ்நாடு கடற்கரை ஓரத்தில் ஏறத்தாழ 41,412 சதுர கிலோமீட்டர்ல கண்டத்திட்டு, அதாவது கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்றது, அந்த கண்டத்திட்டில் இருக்கிறதுனால மீன் பிடிப்புக்கு ஒரு முக்கியமான சாதகமான இடமா இருக்கு. இது வந்து தமிழ்நாடு கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலங்கள் ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாடு. மீன் பிடித்தலுக்கு பெரிய மற்றும் இயந்திர படங்கள் மூலமா மீன் பிடிக்கிறாங்க. ஸோ இது என்னன்னா பெருங்கடல் அல்லது கடற்கரையில இருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரை மீன் பிடிக்கிற கடலோர மீன்பிடிப்பு என அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 20 முதல் 30 மைல்கள் தூரம் வரையிலும் 100 அல்லது 1000க்கும் மேற்பட்ட அடிகள் ஆழத்தில் மீன் பிடித்து நடக்குது. இது ஆழ்கடல் மீன் பிடிப்புன்னு என அழைக்கப்படுகிறது. அதான் இங்கே கொடுத்துருக்கிறது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 20 to 30 miles of deep, hundreds of thousands of lead in deep called offshore fishing. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க. The fish varieties caught are hair sharks, flying fish, conch, catfish, silver bellies and crabs. இது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. சுறா, பறவை மீன், சங்கு மீன், கெளுத்தி, வெள்ளி வயிறு, பறவை மீன்,
அப்படின்னு பல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா எந்தெந்த இடத்துல அதிகமாக பிடிக்கிறாங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் மீன் உற்பத்தியில் ஏறத்தாழ 40% 40% பங்களிப்பு தராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடலோர கடல் அமைவிட பகுதியில் மீன் பிடித்தலுக்கு சாதகமாக இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். Inland fishing is carried out of in lakes, rivers, ponds, estuaries, backwaters, and swamps. Oysters and prawns are cultivated in original nourishers. Catamaran, diesel boats, and floating nets are used in fishing. Tamil Nadu Fisheries Department has introduced several programs for the betterment of fishing. Vellore district leads in the production of inland fish production with 10% of state's production. Kadalur, Sivagangai, and Virudhunagar districts stand second with 9% of inland fish catch each. Inland fishன்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, inland fishன்றது உள்ளவே, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, லேக்ஸு, ரிவர்ஸு, பாண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் சொல்கிறாங்க. இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங்கிறது அதுதான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. அதான் உள்நாட்டு மீன் பிடிப்புன்னு சொல்லுவாங்க. ஏரி, ஆறு, குளங்கள், இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிடிக்கிறது தான் அதுக்கு தான் இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தா சிப்பி மீனும் இறால்கள் மீனும் அதிகமாக இருக்கும். இதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நமக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. கட்டுமரம், டீசல் படகு மூலமாக மீன் வகையில் பயன்படுத்தி அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்து அவங்க விற்பாங்க. ஸோ இது வந்து மேம்படுத்துக்கு மட்டும் இல்லாமல் மீன்வளத்துறை பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வேலூர் மாவட்டம் வந்து 10% உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளது. ஸோ இது வந்து கடலூர், சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் 9% உள்நாட்டு மீன் உற்பத்தி செய்து அதன் மூலமாக 2வது இடத்துல உள்ளது. மாநில பொருளாதாரத்தில் மீன்பிடித்துறை வந்து 1.20, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. கிட்டத்தட்ட 1.25% பங்களிப்பு அளிக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு வந்து எங்கன்னா நம்மளுடைய மாநில பொருளாதாரத்தில் மீன்பிடித்துறை மட்டும் 125% பங்களிப்பை செய்கிறது. இதனால் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ். வாட்டர் ரிசோர்ஸ்னால் நீர்வளம். நீர்வளம்ன்றது என்ன? ஸோ அந்த நீர்வளத்தின் மூலமாக நமக்கு என்ன நடக்குதுன்றது பாருங்கள். Water is the precious gift of nature to humankind and millions of other species living on the earth. ஸோ வாட்டர்ன்றது, தண்ணின்றது மனித குலத்திற்கு கிடைச்ச ஒரு முக்கியமான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருள் தான் வந்து, ஒரு பரிசு தான் வந்து நீர்வளம். So Tamil Nadu constituents of 4% of India's land area inhabitants by 6% of India's population, but is only 2.5% of India's water resources. More than 95% of the surface water and 80% of groundwater have already been put into use. அதாவது இந்தியாவில் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா 4% மக்கள் தொகையில் 6% கொண்டுள்ள தமிழ்நாடு இந்தியாவோட நீர்வளத்தில் பார்த்தீங்கன்னா 2.5% மட்டுமே பெற்றுள்ளது. ஸோ தமிழ்நாட்டுடைய மேற்பரப்பு நீரில் பார்த்தீங்கன்னா 95% அதிகமாகவும் மற்றும் நிலத்தடி நீரில் பார்த்தீங்கன்னா 80% அதிகமாகவும் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க சர்ஃபேட் வாட்டர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. river basin, reservoirs, tanks, tube wells and other wells, open wells, டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ரிவர் பேசின்னா ஆற்று வடிநிலம், அது 17 தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரிசர்வியர்ஸ்னால் நீர் தேக்கங்கள் 81, லேக் டேங்க்ஸ்னா ஏரிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது 41,127. டியூப் வெல்ஸ் அண்ட் அதர் வெல்ஸ்னா ஆழ்துளை கிணறு மற்றும் மற்ற கிணறுகள் வந்து 4,98,644. அப்புறம் ஓப்பன் வெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பல்ஸ்னால் திறந்த வெளி கிணறுகள் 15,06,919 இருக்கு. ஸோ மொத்தமாக 20 crores 46,788 அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இதுதான் புள்ளியல் விவரம் நமக்கு கொடுத்துருக்காங்க 2017 பிரகாரம் பார்த்தீங்கன்னா. இது வந்து 2017. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். அது என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் மல்டி பர்பஸ்க்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மல்டி பர்பஸ்னா பல வகைகளை யூஸ் பண்ணுறது தான் மல்டி பர்பஸஸ். So multi-purpose river valley projects are basically designed for the development of irrigation for agriculture and hydropower generation. However, they are used for many other purposes as well. Multi-purpose projectsன்றது என்னன்னா பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா வேளாண் நீர்ப்பாசனத்து மேம்பாட்டிற்கும் அதே நேரத்தில் மின்சக்திக்கும் உற்பத்தி பண்றாங்க. இது மட்டும் இல்லாம பல்வேறு நோக்கங்களுக்காகவும் இதை பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்ன டேம் இருக்கு, அது எதுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேட்டூர் டேம்.
The Mettur Dam was constructed in a George when river Kaveri enters the plains. It is one of the oldest dam in India. It provides irrigation to Salem, Erode, Karur, Tiruchirappalli, Tanjavur, Tiruvarur and Nagapattinam districts. ஸோ காவிரி ஆறு சமவெளியில் நுழையும் இடத்திற்கு முன்னுள்ள மலையிடுக்கு பகுதியில் மேட்டூர் அணை கட்டியிருக்காங்க. அதுதான் ஜார்ஜ்னு சொல்லுது. ஓகேங்களா, அந்த மலைப்பகுதி இடுக்கில் கட்டியிருக்கிறது தான் மேட்டூர் அணை. இது வந்து இந்தியாவில் மிக பழமையான அணைகளில் ஒன்று. இது வந்து சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இருக்க கிராமத்தில் இருக்க மக்களுக்கு நீர்ப்பாசன வசதி அளிக்கிற இரிகேஷன் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பவானி சாகர் டேம். Bhavani Sagar Dam is located 80 km away from Coimbatore city in the district of Erode. It has been constructed across the river Bhavani. This dam is one of the biggest earthen dams in the country. So Bhavani Sagar Dam வந்து பார்த்தா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பவானி சாகர் அணை கோயம்புத்தூர் நகர்லேருந்து 750 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது வந்து பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளும் உண்டு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிக்கஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமராவதி டேம். The Amaravati Dam is situated 25 km away from Udumalpet in Tirupur district. The dam is being constructed across the river Amaravati, a tributary of Kaveri. The dam was built primarily for irrigation and flood control. A small hydropower station has also been installed recently. ஸோ இந்த அமராவதி டேம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டிலிருந்து ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் கட்டியிருக்காங்க. இந்த ஆற்றின் காவிரி துணையாரான காவிரியோட தான் ட்ரிபியூட்டரின்னு கொடுத்துருங்க. காவிரியுடைய துணையாரான அமராவதி ஆற்றில் குறுக்க கட்டிருக்காங்க. இந்த அணையில் வந்து நீர்ப்பாசனத்துக்கு மட்டும் இல்லாமல் வெள்ளக்கட்டுப்பாட்டையும் முதன்மை நோக்கமாக கொண்டிருக்காங்க. அதோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்க, நீர்மின் நிலையத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி டேம். கிருஷ்ணகிரி டேம் இஸ் சிச்சுவேட்டட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 km of கிருஷ்ணகிரி டுவர்ட்ஸ் தர்மபுரி. ஸோ கிருஷ்ணகிரி டேம் வந்து பார்த்தா கிருஷ்ணகிரியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தர்மபுரிக்கு செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் சாத்தூர் டேம். ஸோ சாத்தூர் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் தென்பண்ணை இன் செங்கம் taluk. It is the midst of Chennakesava hills. It irrigation and the land, the Thantrampet and Thiruvannamalai blocks. There is also a large crocodile farm and a fish grotto. Parks are maintained inside the dam. For tourists and the gardens are used by the film industry. ஸோ அதாவது சாத்தூர் அணை வந்து செங்கம் தாலுக்காவில் தென்பண்ணை ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டிருக்காங்க. இது சென்னகேசவ மலையில் நடுவே அமைஞ்சிருக்கு. தன்றாம்பட்டு மற்றும் திருவண்ணாமலை ஒன்றியங்கள் இது மூலம் நீர்ப்பாசன வசதி பெறாங்க. ஸோ அந்த சைடில் இருக்க மக்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய முதல பண்ணையும் வண்ண மீன் பண்ணையும் அமைஞ்சிருக்கு. சுற்றுலா பயணிக்கு ஏற்ற இடமா இருக்குது. அது மட்டும் பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டு வருது. இங்கே பூங்கம்பாக்கள் திரைப்பட இங்கே தான் கொடுத்துருவாங்க. கார்டன்ஸ் ஆர் யூஸ்டு பை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் திரைப்படம் படப்பிடிப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் முல்லை பெரியார் டேம். முல்லை பெரியார் டேம் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் 1895. It has been constructed on the Priyar River, which originates from Thekkady Hills of Kerala. The dam was built mainly for watering the farmland of Tamil Nadu, which is perennially drought prone. So முல்லை பெரியார் அணை வந்து பார்த்தீங்கன்னா 1895 பிரிட்டிஷர்ஸோடைய இதில் கட்டப்பட்டது. இது கேரளாவில் தேக்கடி மலையில் உருவாகுது. இது பெரிய ஆற்றின் குறுக்கே உருவாகும். தேக்கடி ஆறு மலை இருக்கு இல்லையா, அதில் உருவாகும் பெரிய ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்காங்க. இது வந்து நிரந்தரமாக வறட்சிக்குள்ளாகும் வேளாண் நிலங்களுக்கு நீர்ப்பாசன இரிகேஷன் பர்பஸஸ் மூலமாக அங்கே இருக்க மக்களுக்கு தண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதனால தான் இது கட்டிருக்காங்க. Vaigai Dam. This dam built across the river Vaigai near Andipatti. The dam, which is the height of 111 feet or can store water up to 71 feet. It is located 7 km from Andipatti and 7 km from Madurai. This dam was opened on 21st January 1959. வைகை ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்காங்க. 111 அடி உயரம் கொண்ட இவ்வணையில் 71 அடி உயரம் மட்டுமே நீரை சேமிக்க முடியும். இவனை மதுரையிலேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலையும் ஆண்டிப்பட்டிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்கு. இது வந்து 1959ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் நாள் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த பாபநாசம் டேம். ஸோ மணிமுத்தூர் டேம். The Manimuthu Dam is about 47 km from திருநெல்வேலி. இது வந்து திருநெல்வேலியிலிருந்து 47 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு தான் மணிமுத்தாறு டேம். நெக்ஸ்ட் த பாபநாசம் டேம். It is also known as கரையூர்
Karayar Dam and is located about 49 km away from Tirunelveli. The dam is used to irrigate Tirunelveli and Thuthukudi districts. இந்த பாபதாசம் டேம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து 49 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது பாபநாசம் கரையார் அணைனும் அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி இரிகேஷன் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பரம்பிக்குளம் ஆலையர் ப்ராஜெக்ட். It is a joint venture of Tamil Nadu and Kerala states. It envisaged the construction of 7 interconnected reservoirs by harnessing the water of 7 rivers, which include major rivers of Perambikulam and Alayur. அதாவது என்னன்னா இது தமிழ்நாடும் கேரளாமானும் ஒரு கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டது. இது பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு பகுதியில் உள்ள 7 ஆறுகளையும் ஒன்னா சேர்த்து அதன் மூலமா 7 நீர்த்தேக்கங்களா ஒன்றோடு இணைக்கும் எதிர்கால நோக்கத்தோட இதை கட்டி இந்த திட்டத்தை ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க. என்னன்னா Parappala project is located near Ottanchatram. Its storage capacity is 164 million cubic feet of water. It is about 75 km from Madurai and is in Palani Taluk. அதாவது பரப்பலாறு திட்டம்னு ஒட்டச்சத்திரத்தில் கொண்டு அருகே கட்டுப்பட்டிருக்காங்க. இது என்னன்னா இதில் நீர் மூலமாக கொள்ளளவை வந்து தண்ணியை வந்து 167 மில்லியன் கன அடிகள் ஆகும். ஸோ பழனி தாலுக்காவில் அமைஞ்சிருக்க இவனை மதுரையிலேருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த என்னன்னா என்ன ரீசன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த ஆறுகளெல்லாம் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அதன் மூலமாக மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக மக்களுக்கு ஒன்று இரிகேஷன் பர்பஸஸ்க்கு, ரெண்டாவது வந்து எந்த இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய கரண்ட்டுக்காக, ஸோ அந்த மாதிரி யூசஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லா ஆரையும் ஒன்று சேர்த்து அதன் மூலமாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா நீர்வள மேலாண்மை. So water resource management is the activity of planning, developing, distributing and managing the optimum use of water resources. The demand for water in Tamil Nadu is increasing at a fast rate, both due to increasing population and also due to larger per capita needs triggered by economic growth. Demands from other sectors under domestic and industries have been growing significantly. The state is heavily dependent on monsoon rains. Since the state is entirely dependent on rains, is recharging a water resources, monsoon failures lead to acute water scarcity and severe droughts. So it is important to save water for us and the future generation. So நீர்வள மேலாண்மைன்றது என்னன்னா திட்டமிடல் அப்படி செயல்படுத்துதல், நீர்வளத்தை பெருக்குதல், விநியோகித்தல். ஸோ இதுதான் வந்து நீர்வள மேலாண்மை சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு அதிகமாக நம்ம செயல்படுறதுனால என்னன்னா எதிர்காலத்திற்கு தண்ணி இல்லாமல் போயிடும். ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தண்ணி இல்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காக தான் எந்த மாதிரி நம்ம வந்து வாட்டர் ரிசோர்ஸஸை நம்ம பயன்படுத்தணுன்றதை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க, டிவி மூலமாக அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா. அதுதான் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அதிகரிப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் தனிநபரோட நுகர்வு காரணமாக நீரின் தேவை அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண நீரினுடைய பயன்பாடு தொழில்துறைக்கு தேவைன்றதுனால இதர தேவைக்கான பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருது. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்ட்டு? நம்ம என்ன பண்ணுறோம், அதிக மக்கள் தொகை பெருக்கெடுப்பு, ரெண்டாவது வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நமக்கு டிவியிலேருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய தேவையை என்ன பண்ண சொல்கிறாங்க, கொஞ்சமாக நம்ம டேப்பை திறந்து விட்டு வந்துடக்கூடாது, டேப் நமக்கு எப்போ நமக்கு யூஸ் பண்ணாதோ அது வரைக்கும் யூஸ் பண்ணணும், தண்ணியை வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லித்தரது. ஸோ இது ஏன்னா நமக்கு வந்து இப்போ அந்த என்னென்னா பருவமழை அதிகமாக பெய்யறதில்லை. ஸோ பருவமழை அதிகமாக பெய்யாததுனால என்ன ஆகுதுன்னா கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படும். கடுமையான நீர் பற்றாக்குறை விட வறட்சி அதிகமாகும். வறட்சி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, தண்ணியுடைய தேவை இல்லாமல் போயிடும். தண்ணியோட தேவை இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளால வாழ முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி. அதனால தான் நீர் சேமிக்கிறத பற்றி நமக்கு சொல்லி வருங்கால சந்ததிக்கு சொல்லி தரணுன்றதுக்காக தான் டிவியிலேருந்து எல்லாத்துலேயுமே நமக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ் பற்றி சொல்லித்தராங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு நாங்கள் கொஸ்டின் புக் எடுத்து படித்து பாருங்கள். புக் எடுத்து படித்து பார்த்துட்டு நாங்கள் என்ன அனுப்புகிறோமோ அதுக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிடுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.